ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்தாலே சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் தாங்க தோணும். அதுலயும் நிறைய பேரோட ரொம்ப ஃபேவரட் ரோஸ் மில்க். ஆமாங்க, இந்த வீடியோல நம்ம வீட்லயே எந்த விதமான ஃபுட் கலரோ இல்ல கெமிக்கல் எசன்ஸோ சேர்க்காம ரொம்ப நேச்சுரலான மெத்தட்ல எப்படி ரோஸ் சிரப் பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரோஸ் சிரப்பை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு எப்பெல்லாம் வேணுமோ அப்போ ரோஸ் மில்க் சேர்த்து குடிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோஸ் சிரப் பண்றதுக்கு நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க. அதுல தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். இந்த ரோஸ் சிரப் பண்றது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம ஒரு முறை இதை வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கடையில் விற்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் வாங்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சுரலான ஃபிளேவர்ல நல்லா இருக்குங்க. சட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கும் போது எந்த விதமான கில்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் நம்ம இதை செய்து கொடுக்கலாம். முதல்ல ரோஸ் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பெட்டல்ஸை மட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல தண்ணியில ஒரு 2-3 தடவை வரைக்கும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாங்க. இது கூடவே கலருக்காக கொஞ்சமா பீட்ரூட் தோல் எடுத்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. ரொம்ப நிறைய சேர்த்துற வேணாம். ரொம்ப நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட்டோட ஃபிளேவர் தான் நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிடலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். நீங்க ரோஸ் மிக்சியில சேர்த்து அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா ரோஸ் சிரப் காய்ச்சறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால ரோஸ் மயிரத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான ஜூஸா ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். நமக்கு வேலையும் சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ரோஸ் சிரப் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கல்கண்டை நான் பொடிச்சு சேர்த்திருக்கேங்க. இது கூட அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நீங்க கல்கண்டுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க. இது உங்களோட சாய்ஸ் தான். டேஸ்ட்ல ரெண்டுத்துக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸுமே இருக்காது. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சு கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த ஜூஸை இது கூட சேர்த்து கலந்துடலாம். ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு அடுப்போட தீயை நல்லா குறைச்சி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது நல்லா கொதிச்சு அந்த சர்க்கரை பாகோட சேர்ந்து நல்லா திக்காகி வரட்டும். இந்த அளவுக்கு திக்கானது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு கண்டெய்னர்ல மாத்தி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி இருக்கணுங்க. கொஞ்சம் கூட சூடே இல்லாம கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்க பாட்டில்ல ஊத்தணும். சப்போஸ் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே ஊத்திட்டீங்க அப்படின்னா வேர்வை தண்ணி பட்டு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பாட்டில்ல ஊத்தி மூடி வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது கூட தேவையில்லைங்க. நீங்க வெளியில வச்சு 1 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கெடவே கெடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாவே நேச்சுரலான மெத்தட்ல நம்ம வீட்லயே ரோஸ் சிரப் செய்தாச்சு. இது ரோஸ் மில்க்கு மட்டும் இல்லைங்க, பன்னீர் ஜாமுன் மற்றபடி சர்பத் இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்திருக்காங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செய்து வச்சிருந்த ரோஸ் சிரப் சேர்த்து பல்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. கடைகளில் வாங்குற ஆர்டிஃபிஷியல் ரோஸ் எசன்ஸ் மாதிரி இது கான்சென்ட்ரேட்டடா இருக்காதுங்க. அதனால நீங்க பயப்படாம உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் சிரப் நீங்க கலந்துக்கலாம். இன்னொரு சின்ன விஷயம், ரோஸ் மில்க் நல்ல திக்கா கிரீமியா இருந்தா தாங்க நல்லா இருக்கும். நீங்க எப்போதுமே ரோஸ் மில்க் பண்ணும்போது ஐஸ் கியூப் பால் கூட சேர்த்து அடிச்சிடாதீங்க. பாலை நல்லா திக்கா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஐஸ் கியூபை போட்டு நீங்க மிக்சியில அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஐஸ் கியூப் தண்ணி ஆயிடும். அந்த பால் தண்ணி ஆயிடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்காதுங்க. நல்ல திக் அண்ட் கிரீமியா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க. பாலை காய்ச்சிட்டு சில் பண்ணதுக்கு அப்புறமா ரோஸ் மில்க் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க் கிளாஸ்ல மாத்திட்டு நான் சும்மா அழகா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 2-3 டிராப் மேலே சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரோஸ் மில்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்து கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.